So good evening students, today we will see the current affairs analysis dated from 18 November 2020. First news, 2025 nutrition targets India achieve பண்ணுறது it's not possible அப்படின்றது தான். Possibility in the sense நம்மளோட children's nutrition level is very less comparing to our டெத்தும் அதிகம், அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில். ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட ரிப்போர்ட் இப்போது ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் இன் த வேர்ல்டு 2020 ரிப்போர்ட்டில் இந்தியா பொறுத்தவரை வி ஹேவிங் அண்டர் நரிஷ்ட் சில்ட்ரன், தட் இஸ் பீப்புள் கேட்டகரியில் 189.2 மில்லியன் இருக்குது. லாஸ்ட் டீகேட்ஸை கம்பேர் பண்ணுவோம், லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுவோம் 60 மில்லியன் கம்மியாக இருக்குது. ஸோ வாட் எவர் இட் இஸ் ஹை. ஸோ இதே கேட்டகரியில் நம்ம போனோம்னா 2025 வி ஹேவிங் எ டார்கெட் டு அச்சீவ் தி அண்டர் நரிஷ்ட் பாப்புலேஷனை எராடிகேட் பண்ணுற, அதே மாதிரி ஸ்டண்டிங் ஸோ கேட்டகரியெல்லாம் எராடிகேட் பண்ணுற வி ஹேவிங் எ டார்கெட்ஸ், குளோபல் நியூட்ரிஷன் டார்கெட்ஸ்னு பேர். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி லெஸ் அப்படின்றது இந்த ஆர்டிகிள் சொல்லுது. வி ஹேவிங் எ போஷான் அபியான் ஃபார் திஸ். ஸோ போஷான் அபியான்ன்ற இட்ஸ் நாட் அ செப்பரேட் ஸ்கீம், it is integrating all the schemes like National Rural Health Mission, Midday Meal Scheme, Integrated Child Development Scheme, Sarva Shiksha Abhiyan Scheme மூலமாக நியூட்ரிஷன் ஃபுட்டை கொடுக்குறது. ஸோ நேஷ்னல் ரூரல் ஹெல்த் அப்படின்னா இம்யூனைசேஷன் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அது மட்டும் இல்லை எல்லாருக்குமே. தென் மிட் டே மீல் ஸ்கீம் மூலமாக யூ பீப்புள் நோ தட் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸுக்கு வி ஆர் ஃபீடிங் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ். அப்புறம் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் ப்ளஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்கள நம்ம அங்கன்வாடி சென்டர்ஸ் மூலமாக பராமரிக்கிறோம். அந்த சர்வ சிக்ஷா அபியான் 6 to 14 வரைக்கும் we are providing right to education, free education for those people. ஸோ இதன் மூலமாக நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதான் நம்ம 2025 டெட்லைனாக வச்சுருந்தோம். அது பாசிபிலிட்டி ரொம்ப லெஸ் அப்படின்றது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குழந்தைங்க எல்லாமே அண்டர் நரிஷ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது. நம்ம எதிர்பார்க்கிறத விட அதிகமான சில்ட்ரன்ஸ் விச் மீன்ஸ் பீப்புள்ஸும் சரி சில்ட்ரன்ஸும் சரி இருக்காங்க அப்படின்றத அந்த ஆர்டிகிள் சொல்லுது. மெயின்லி ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இந்த கேட்டகரினால் ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக. ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் என்னது? நாட் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன், ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் இன் த சென்ஸ் வி ஆர் கோயிங் டு ஆட் மைக்ரோ நியூட்ரியன்ஸை ஆட் பண்ணுறது. ஸோ நீங்கள் மல்டிகிரெயின் ஆட்டாலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதே கேட்டகரியில் மில்கில், சால்ட்டில் அயோடின் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அயோடின்ன்றது ஃபோர்ட்டிஃபைட் ஒன். சால்ட்டில் அயோடின் கண்டென்ட்டை ஆட் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட் ப்ராப்ளம் அதுலேருந்து குழந்தைங்க பாதுகாக்கப்படும். அண்ட் தென் பீப்புள்ஸ் ஆல்சோ அடல்ட்டும் பாதுகாக்கப்படுவாங்க. அதே மாதிரி சால்ட், எடிபிள் ஆயில், மில்க், ரைஸில் எல்லாமே இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீட் ஃபார் இன்னோவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ப்ராப்பராக பண்ணப்படணும். ஃபுட் ஃபோர்ட்டிஃபைட் பண்ணக்கூடிய ஃபுட் அதோட ஷெல்ஃப் லைஃப் அதிகப்படுத்தப்படணும். ஏன்னா வி ஆர் ஹேவிங் லார்ஜ் ஃபுட் இருக்குது, ஆனால் அதை பதப்படுத்துறது, அதோட ஷெல்ஃப் லைஃப்பில் அதிகப்படுத்துறதுலாம் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை ரைசிங் நியூட்ரியஸ் அவேர்னஸ் டு தி ரூரல் பீப்புள். அர்பன் பீப்புளுக்கு இருக்குது ஓரளவு 90%, 80% பாப்புலேஷன் தே ஹேவிங் தி அவேர்னஸ். ஆனால் நியூட்ரிஷன் அவேர்னஸ் இந்த ரூரலில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அதை அதிகப்படுத்தணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் மென்ஷன்ட் இயர். அப்படி பண்ணால் மட்டும்தான் 2025 வி கேன் அச்சீவ் இட் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். தென் செகண்ட் நியூஸ் கான்ஃப்ளிக்ட் இன் எத்தோப்பியா. எத்தோப்பியா பொறுத்தவரை வி ஹேவிங் ஸோ ஐ வில் ஷோ த மேப். ஸோ திஸ் இஸ் எத்தோப்பியா. It is not sharing boundaries with Red Sea. எரித்ரியா அப்படின்ற கண்ட்ரி கூட எத்தோப்பியா கூட there is a huge conflict. 2018 டைம் பீரியடில் there is a prime minister அபே அகமத் அப்படின்ற prime minister வந்த பிறகு he solved the problem. ரொம்ப வருஷமாக அங்கே கான்ஃப்ளிக்ட் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப டீகேடாக போயிட்டு இருந்த ப்ராப்ளத்தை he came and he solved it. ரிசால்வ் பண்ணதுனால எரித்ரியாவுக்கும் எத்தோப்பியாவுக்கும் ரெட் சி கூட பவுண்ட்ரி ஷேரிங் அக்ரிமெண்ட் தான். இந்த அக்ரிமெண்ட் பீஸ் கான்ஃப்ளிக்ட் எல்லாம் சால்வ் பண்ணார். அதுக்கு அவருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸும் ப்ரொவைட் பண்ணப்பட்டுச்சு. இதில் இந்த எத்தோப்பியாவில் there is a place called as திக்ரே அப்படின்ற பிளேஸ். இட்ஸ் அ மிலிட்டன்ஸ் ஏரியா. நம்ம நக்சலைட்ஸ் இருக்காங்க இல்லையா இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங். அதே மாதிரி இவங்க லீடர்ஷிப்பை கேப்சர் பண்ணுறதுக்காக மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்புறம் 1991 அந்த டைம் பீரியடில் அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்ம்ஸை விட்டுட்டு தே கேம் ஃபார் எலெக்ஷன் ப்ராசஸ். அண்ட் தென் வித் கோயலேஷன் வி ஃபார்ம் த வி இன் த சென்ஸ் எத்தோப்பியன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு.
அவங்க வந்து ரூலிங்கில் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க இன்னும் மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. மிலிட்டன்ஸ் இன் த சென்ஸ் எத்தோப்பியாவுக்கு எதிரான வேலைகளை செய்கிறாங்க அப்படின்றதுனால ஸோ அவங்கள வந்து பதவி விட்டு நீக்கியிருக்காங்க அபே. ஸோ கான்ஃப்ளிக்ட் அரைசஸ் அகெயின். ஸோ இப்போ அவங்க அங்கே மட்டும் பாம்பிங் பண்ணலை, பக்கத்தில் இருக்கக்கூடிய எரித்ரியா, ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூடயும் பாம்பிங் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். திக்ரே மிலிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும், தட்ஸ் ஆல். ரொம்ப டீப்பாக படிக்க வேணாம், பிகாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியா. சரியா? தென் இந்தியாவுக்கும் எத்தோப்பியாவுக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? ஸோ இம்ப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டால் இவங்க மட்டும் பாதிக்கப்படலை. அதில் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா தெரியும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ஏரியா. ஸோ இந்த ஏரியா வரும், ஜிபோத்தி, சொமாலியா, ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது, அவங்க மட்டும் அஃபெக்ட் ஆகலை. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் லைக் கான்ஃப்ளிக்ட். சரியா? அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஜிபோத்தி, எரித்ரியா, எத்தோப்பியா அண்ட் சொமாலியா வில் ஷேர் லைக் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ஏரியாவில் வரும். எத்தோப்பியா வில் நாட் ஷேர் பவுண்ட்ரி வித் எனி கோஸ்ட். சரி, ஆனால் எரித்ரியா கூட அக்ரிமெண்ட் போட்டு தே ஆர் டூயிங் ட்ரேட். தென் இந்தியா எத்தோப்பியா ரிலேஷன்ஷிப் எடுத்துனா வி ஆர் ப்ரொவைடிங் ஹியூஜ் லைன் ஆஃப் கிரெடிட். லைன் ஆஃப் கிரெடிட்னா லோன் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம இந்தியாவோட பேங்க்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஃபண்டிங் இன் த சென்ஸ் லோன். இட்ஸ் நாட் லைக் தே ஹாவ் டு பே இட் பேக். $1 பில்லியன் வந்து நம்ம பே பண்ணுறோன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பேன் ஆஃப்ரிக்கன் நெட்வொர்க் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஆல் ஓவர் ஆஃப்ரிக்காவுக்கும் டெலி எஜுகேஷன், டெலி மெடிசின் மக்களுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் அதை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் அந்த கேட்டகரியில். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெல்லி, ஐஐடி அவங்களும் லைக் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்காங்க. டெலி எஜுகேஷன், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன். அது பேன் ஆஃப்ரிக்கானா என்டையர் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே இது ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடிஸ் அபாபாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கூட தான் ஐஐடி டெல்லி அண்ட் கான்பூர் வந்து டைப்பில் இருக்காங்க இந்த விஷயத்துக்கு. அண்ட் தென் பயலாட்ரல் ட்ரேடை எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவிங் 1.2 பில்லியன் ட்ரேட் இந்த கண்ட்ரிஸ் கூட. அது மாதிரி 586 இந்தியன் கம்பெனிஸ் இன் எத்தோப்பியா. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ரிலேஷன்ஷிப்பில். தட்ஸ் லைக் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், அதுக்கு மேலே நீங்கள் படிக்க வேணாம். சரியா? தென் வல்ச்சர் ஆக்ஷன் பிளான். ஸோ இப்போ நம்ம வல்ச்சரை பொறுத்த வரைக்கும் லைக் ஹியூஜ் வல்ச்சர் பாப்புலேஷன் இந்தியாவில் இருந்தது, இப்போ டிகிரடேஷனில் இருக்குது. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் கேட்டகரியில் இருக்குது. லைக் வல்ச்சர் பாப்புலேஷன் எடுத்தோன்னா 90% there is a decline. மெயின் ரீசன் வந்து டைக்ளோஃபினாக் அப்படின்ற மெடிசின். அது வந்து லைக் கேட்டில்ஸுக்கு கொடுக்கக்கூடிய லைக் மெடிசின். அந்த மெடிசின்ஸ் வந்து ரொம்ப நாள் கேட்டில்ஸ் இறந்தது பிறகும் அதில் கேட்டில்ஸ்னால் தெரியும் இல்லையா, கோட்ஸ், ஷீப்ஸ் எக்ஸெட்ரா, அதில் கண்டினியூ ஆகுறதுனால அதோட கேரக்டர்ஸை எடுக்கக்கூடிய அதோட டீகம்போஸ்ட் அந்த பாடியை அதோட லைக் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பாடியை சாப்பிடக்கூடிய வல்ச்சர் இட்ஸ் கெட்டிங் அஃபெக்டட். அதுக்கு வந்து அது பாய்சனஸாக இருக்குது. பயோ மேக்னிஃபிகேஷன், தட் இஸ் அக்குமுலேஷன். அது வந்து பாய்சனஸ் ஆகுறதுனா அது இறந்து போகுது. ஸோ அதனால தான் வல்ச்சர் பாப்புலேஷன் வந்து 90% அளவுக்கு நம்ம இந்தியாவில் குறைஞ்சிருக்கு. ஸோ அதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக வி ஹேவிங் எ பிளான் நவ். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2025 வரைக்கும் we are going to do some conservation effort for vulture. Already we having நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பிஞ்சூர் அப்படின்ற ப்ரீடிங் சென்டர்ஸ், அது மாதிரி போபாலில் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஹைதராபாத்தில் we having. ஸோ நிறைய வல்ச்சர் வெரைட்டிஸ் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதிக்கப்பட்ட வல்ச்சர் வெரைட்டி ஓரியண்டல் ஒயிட் பேக்ட் லாங் பில்ட் ஸ்லெண்டர் பில்ட் வல்ச்சர்ஸ் வந்து 99% வந்து எராடிகேட் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் கேட்டகரியில். அதே மாதிரி ரெட் ஹெட்டட் வல்ச்சர்ஸ் அதுவும் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் கேட்டகரியில் தான். இப்போது 91% வந்து அதோட பாப்புலேஷன் டவுன் ஆயிடுச்சு. அப்படின்னா 9% இஸ் ரிமைனிங். சரியா? அது மாதிரி ஈஜிப்டியன் வல்ச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பை 80% தான் இருக்குது எக்ஸிஸ்டிங். ஸோ இதை தடுக்கிறது we are having lot of measures. 2004லேருந்து we having டைக்ளோஃபினாக்கோட எஃபெக்டை இந்தியாவில் குறைக்குது. அதோட கேட்டில்ஸுக்கு கொடுக்கக்கூடிய அளவை கம்மி பண்ணுறாங்க. அதன் மூலம் வல்ச்சரை பாதுகாக்கலை. ஏன்னா கேட்டில்ஸும் வந்து இறந்து போகும் டைக்ளோஃபினாக் எடுக்கலை அப்படின்ட்டு. இப்போ ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் வந்துருச்சு. ஸோ அதனால் அதை மொத்தமாக பேன் பண்ணி தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா அதை பேன் பண்ணுறதுக்கும் வி ஹேவிங் எ லைக் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்ஸ் ஹேவ் டு டூ. ட்ரக்ஸ் கண்ட்ரோல் நம்ம NSAID தான் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு, கேட்டல்ஸுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. டைக்ளோஃபினாக் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அசிலோஃபினாக், கெட்டோஃப்ரோஃபின் இதுவும் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு. இதுவும் வந்து ஹார்ம்ஃபுல் ஃபார் தி வல்ச்சர்.
ஸோ என்னென்ன கன்சர்வேஷன் எஃபோர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா ப்ரீடிங் சென்டர்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹைதராபாத்தில் வி ஹேவிங், நார்த் ஈஸ்டில் கவுஹாத்தி, போபால் இன் லைக் சென்ட்ரல் இந்தியா, வென்ட்ரலில் சென்ட்ரல் இந்தியா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. தென் பிஞ்சூர் இன் த நார்த், ஹரியானாவில் வரும் சரியா. ஸோ இந்த ஏரியாவிலலாம் லைக் ஹரியானாவில் ஹிமாச்சல் பிரதேஷ் ஏரியாவில் வரும் பிஞ்சூர். ஐ ஹோப் ஹிமாச்சல் இல்லைன்னா ஹரியானாவில் வரும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏரியாவில் தான் அதோட ப்ரீடிங் சென்டர்ஸ் வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா இதை வந்து லைக் ப்ரீடிங் பண்ணி கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக, இது மொத்தமாக எராடிகேட் ஆகாமல் இருக்கிறது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வி ஹேவிங் திஸ் ப்ரீடிங் சென்டர்ஸ். நேஷ்னல் எஃபர்ட்ஸில் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அண்ட் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வி ஹேவிங் லைக் ஹரியானாவில் பிஞ்சூரில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வி ஹேவிங் ஜெயத்து கன்சர்வேஷன் ப்ரீடிங் சென்டர். ஸோ அதை ப்ரீட் பண்ணுறதுக்கு அதிகப்படுத்துறதுக்காக. அண்ட் தென் வி ஹேவிங் சேவ் வல்ச்சர் ப்ராஜெக்ட். தென் வல்ச்சர்ஸ் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 9 ஸ்பீஷீஸ் டோட்டலாக. ஸோ ஓரியண்டல் ஒயிட் பேக்டு வல்ச்சர் தட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், யூ கேன் see the images. ஸ்லெண்டர் பில்ட் வல்ச்சர் தட் இஸ் ஜிப்ஸ்னு பேர், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் கேட்டல. லாங் பில்ட் வல்ச்சர் critically endangered. Egyptian vulture endangered கேட்டகரியில். ரெட் ஹேண்டட் வல்ச்சர் தட் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். இதான் இப்போ 91% பாப்புலேஷன் எலிமினேட் ஆகிருக்கு. இந்தியன் கிரிஃபான் வல்ச்சர் தட் இஸ் லீஸ்ட் கன்சர்ன், அது மட்டும் தான் அவ்வளோ த்ரெட்னிங் இல்லை. ஹிமாலயன் கிரிஃபான் நியர் த்ரெட்டன். அண்ட் தென் சைனரஸ் வல்ச்சர் தட் இஸ் நியர் த்ரெட்டன் கேட்டகரியில் இருக்குது. ஸோ பியர்டட் வல்ச்சர் தட் இஸ் நியர் த்ரெட்டன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் கேட்டகரியில் இருக்கோ கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். மற்றது நீங்கள் யூ கேன் லீவ் சரியா. ஒய் வல்ச்சர்ஸ் ஹேவ் டு பி ப்ரொடெக்டட் அப்படின்னா ஸ்கேவெஞ்சர்ஸ் கேட்டகரியில் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்லெக்டட் ஒன், நீங்கள் வந்து அது ஒரு இரிட்டேஷனாக பார்க்கக்கூடிய அளவில் அது இருக்கும். எப்படி க்ரோவை நீங்கள் பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் யூ வில் சி, பிகாஸ் இட் வில் ஈட் த டெட் பாடிஸ். அதனால் நீங்கள் யூ வில் கெட், ஸோ கன்சர்வேஷன் எஃபோர்ட் எடுக்க மாட்டீங்க. people community, government have to take the measures. Then யுனெஸ்கோவோட குளோபல் ஜியோ பார்க்ஸ். ஸோ யுனெஸ்கோவோட குளோபல் ஜியோ பார்க்ஸில் இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் எந்த சைட்ஸுமே இல்லை. எதுக்கு அப்படின்னா ஜியோ பார்க்ஸுன்றது நம்ம இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஜாகிரபிக்கலி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஏரியா. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லோனார் லேக் நான் சொன்னேன், மீட்டார்ஸ் மூலமாக உருவானது. அதே மாதிரி இந்த மாதிரி ஜாகிரபிக்கலாக வால்கனிக் ஆக்டிவிட்டினால சில பிளேசஸ் உருவாயிருக்கும். இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பிளேசஸ். அங்கே நிறைய உயிரினங்களும் இருக்கும். ஸோ அதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கும் ஜியோ பார்க்ஸை வந்து ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக கொண்டு போகிறதுக்காக இந்த குளோபல் ஜியோ பார்க்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் யுனெஸ்கோவில் வி ஹேவிங் கல்ச்சரல் சைட்ஸ் இருக்குது. அது மாதிரி மிக்சட் கல்ச்சர் ஏரியா இருக்குது, ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஜியோ பார்க்ஸ் வந்து கிடையாது. தட்ஸ் அது. ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு விசாகப்பட்டினத்தில் வி ஹேவிங் எராமட்டி திபாலு த சாண்ட் டியூன்ஸ். நான் இது முன்னாடி கவர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் ஐ கவர்ட் திஸ் நியூஸ் டூ. ஸோ வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 161 யுனெஸ்கோ குளோபல் ஜியோ பார்க்ஸ் இருக்குது. அதில் இந்தியாவில் இன்னும் ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த எராமட்டி திபாலு ரெட் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்றது ரெட் சாண்ட்ஸ்னால உருவான டியூன்ஸ். ஒரு வல்கனோ ஆக்டிவிட்டி எப்படி இந்தோனேஷியாவில் நிறைய இடங்கள் வல்கனோ வந்து அந்த மாதிரி மலைகள் உருவாயிருக்கும், அதே மாதிரி ரெட் சாண்ட்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு. இது இப்போது த்ரெட்னிங்கில் இருக்குது. அதனால தான் இந்தியாவில் வி ஹேவிங் நேஷ்னல் ஹெரிட்டேஜ் சைட்ஸில் அதை வச்சுருக்கோம் சரியா. ஸோ தேட் யூ ஹாவ் டு நோ. மீனிங் எடுத்திங்கன்னா சிங்கிள் யூனிஃபைட் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர், வேறு எங்கேயுமே இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஸோ அந்த கேட்டகரியில் வரும்போது இன்டர்நேஷ்னல் ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் எடுத்திங்கன்னா ஃபண்டிங் வில் பி தேர், அதுக்கான லெஜிஸ்லேஷன்ஸ் இருக்கும். ரீஜனல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வில் பி தேர். நெட்வொர்க்கிங் இங்கே ஒரு சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு சைட்ஸ் அனௌன்ஸ், ஸோ தே வில் ஹாவ் நெட்வொர்க் இருக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன்ஸ் கேட்டகரியில். ஸோ அதான் அந்த நெட்வொர்க் கேட்டகரி. டெசிக்னேஷன் பீரியட் ஒரு 4 years அலோட் பண்ணுவாங்க. அந்த டைம் பீரியடில் மானிட்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணுவாங்க. சப்போஸ் அது வேணாம் அப்படின்றப்போ விட்டுருவாங்க. அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றப்போ விட்டுருவாங்க. குளோபல் ஜியோ பார்க்ஸ் வெஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் ஹெரிட்டேஜ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் யுனெஸ்கோவில் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராமில் வி ஹேவிங் வி ஹேட் 11 sites. இப்போது 2018 கஞ்சன்ஜங்கா ஆட் பண்ணாங்க. இப்போது 2020 பானாவ் பயோஸ்பியர் ரிசர்வ் இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க. லாஸ்ட் வீக் தே ஹேவ் ஆடட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 sites இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அது மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில்
யுனெஸ்கோவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வி ஹேவிங் 30 வந்து கல்ச்சரல் ப்ராப்பர்ட்டிஸ். கல்ச்சரல்னால் ராணி கே வாவ், இந்த மாதிரியான லைக் ஸ்டெப் வெல்ஸ், லைக் அந்த மாதிரியான கல்ச்சரல் சைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 7 நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸான ஏரியா இருக்குது. அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வில் நேச்சுரல் ஹெரிட்டேஜ் ஏரியாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கஞ்சன்ஜங்கா இஸ் த மிக்சட் ஒன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்று மிக்சடுனா கல்ச்சரல் இம்பார்ட்டன்ட், ஹெரிட்டேஜ் வைஸில் இம்பார்ட்டன்ட், சாரி நேச்சுரல் வைஸில் இம்பார்ட்டன்ட். ஜெய்ப்பூர் சிட்டி இஸ் த லாஸ்ட் ரீசென்ட்லி ஆடட். சரியா? யுனெஸ்கோ குளோபல் ஜியோ பார்க்ஸ் நான் சொன்னேன், இது வரைக்கும் இந்தியாவில் எதுவுமே கிடையாது. அதை ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த இமேஜை நீங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் த பார்ட். இதை ஆட் பண்ணுறது தான். இது வந்து மற்ற இடங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ லைக் பீப்புள் கேன் கெஸ் டு லைக் கேரளா சைடில் இந்த மாதிரியான ஏரியாஸ் நீங்கள் பார்க்கலாம். ஐசோலேட்டட் ஏரியாவாக இருக்கும். நேச்சுரல் ராக் ஃபார்மேஷன் மூலமாக இது ஃபுல்லாகவே நேச்சுரலாக உருவானது. கோஸ்டல் ரெட் செடிமெண்ட் மவுண்ட்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதான். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தே ஆர் டேக்கிங் மெஷர்ஸ் நவ். இதை குளோபல் ஜியோ பார்க்ஸில் ஆட் பண்ணணும் அப்படின்றதான் இந்தியாவோட தாட், யுனெஸ்கோவோட. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் see ஃபார் தட். தென் ஸ்டெப்ஸ் அப் ஃபார் டிபி 2020. ஸோ டிபியை பொறுத்த வரைக்கும் லைக் மைக்ரோபியம் பாக்டீரியா. ஸோ அதன் மூலம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது பாக்டீரியா. ஸோ அது ரொம்ப லைக் ஹார்ம்ஃபுல் டு. அது 6 months வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கான மெடிசின்ஸ் எடுக்கணும். அது தடுக்க முடியும், டெத்தில் இருந்து ஹியூமன்ஸை பாதுகாக்க முடியும். லங்ஸ் அதிகமாக பாதிக்கும். ஸோ அதனால் ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கோவிட்-19 மாதிரி கோவிட்-19 it will take few days to like affect your lungs. It will take டிபியை பொறுத்தவரை it is a long term process. 6 months வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் ஒரு 4 கோர்ஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதை அடிப்படையில் எடுத்தால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். 2025 we have to eradicate அப்படின்ற டார்கெட் வச்சுருக்கோம். வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரைக்கும் 2030 எராடிகேட் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இப்போது தெர் இஸ் அ ரிப்போர்ட், டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்ற, மெடிசினஸ் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்ற அவங்க வந்து அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண, அந்த ஃபவுண்டேஷன் அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். வி ஹேவிங் டியூபர்குலோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. இப்போ மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் இருக்குது, எக்ஸ்டென்சிவ்லி மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நார்மல் பேஷண்ட்ஸுக்கு 6 months ட்ரீட்மெண்ட் வித் நார்மல் ரிஃபமாப்சின் அப்படின்ற மெடிசின், அப்புறம் ஐசனோ ஆசிட் அப்படின்ற மெடிசின். இந்த 2 மெடிசனும் கொடுத்தாச்சுன்னா நார்மல் பீப்புள் வில் கெட் க்யூர்ட். ஆனால் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் எப்போ உருவாகுது? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து தன்னை ரெசிஸ்டன்ஸாக உருவாக்கு, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். அதை உருவாக்கும் போது வி ஹேவ் டு கிவ் சம் மோர் எஃபெக்டிவ் மெடிசின்ஸ். இப்போ நார்மல் மெடிசின்ஸ் கொடுத்தோன்னா இட் ஓன்ட் அஃபெக்ட், அந்த பாக்டீரியாவை கொல்ல முடியாது. ஸோ அதனால் அதுக்கு ஒரு லைக் எக்ஸ்ட்ரா அதுக்கு தான் நம்ம பிடாக்குலின் அப்படின்ற மெடிசின்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்டென்சிவ்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் அது வந்து செகண்ட் கேட்டகரி. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் கேட்டகரி கொடுத்தாலும் நீங்கள் ஒர்த் ஆகாது. முதல் கேட்டகரிக்கு ஐசனோ ஆசிட் அப்புறம் ரிஃபாமெசின் அப்படின்ற மெடிசின்ஸ் கொடுத்தா அது ஒர்த் ஆகாது, அது அஃபெக்டாக லைக் அதை க்யூர் பண்ண முடியாது. அது மாதிரி எக்ஸ்டென்சிவ்லி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் கேட்டகரியில் நீங்கள் MDR கொடுக்கக்கூடிய செகண்ட் டோஸ் கேட்டகரி பெடாக்குலின் கேட்டகரி கொடுத்தாலும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இன்றைக்கி பெடாக்குலின் போன்ற மெடிசின்ஸ் வந்து ஒரு 10% பாப்புலேஷன், டிபி அஃபெக்டாக இருக்கக்கூடிய 10% பாப்புலேஷனுக்கு தான் அந்த மெடிசனே போய் சேர்ந்துருக்கு. ஸோ தட்ஸ் த ரீசன் நம்ம எப்படி 2025 how we are going to achieve the target அப்படின்றது இங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வேர்ல்ட்லி டெட்லியஸ்ட் டிசீஸ். இந்தியா லைக் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 1.4 million people லைக் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 77% குளோபல் டிபி இன்சிடென்ட்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. மொத்த டோட்டல் என்டையர் வேர்ல்டு அஃபெக்ட் ஆகுது. வி ஹேவிங் நேஷ்னல் டிபி ப்ரோக்ராம், அந்த ரிவைஸ் நேஷ்னல் டிபி ப்ரோக்ராம் இருக்குது. டயக்னைஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ப்ரிவென்ஷன் பண்ணுறது, மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க 6 months, அந்த 4 கோர்ஸ் முடிகிற வரைக்கும். ஃபைண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்டிங்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி டிபி பேஷண்ட்ஸுக்கு. அது மாதிரி பெடாக்குலின் அப்புறம் டெலாமனிட் அப்படின்ற மெடிசின்ஸ் எல்லாமே இப்போது கோவிட்-19 டைம் பீரியடில் மக்களுக்கு போய் சேரணும், ஆனால் ப்ராப்பராக போய் சேரலை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுது. 10% தான் MDR டிபி வந்து அந்த ட்ரக்ஸ் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதுவும் ஒரே திங்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இந்தியாஸ் இனிஷியேட்டிவ் எடுத்துன்னா நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம், தட் இஸ் ரிவைஸ்ட் நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். அதை நம்ம அனௌன்ஸ் பண்ணி 2025 வி ஹவ் டு லைக் எலிமினேட். அது மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2030 வச்சுருக்காங்க.
நிக்ஷா ecosystem அப்படின்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். டிபி பேஷண்ட்ஸ் போயிட்டு டிபிக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், கவுன்சிலிங் எடுக்கிறது, டாக்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்க, எங்கெங்கே ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தேர் இஸ் அ போர்ட்டல் நிக்ஷா ecosystemனு பேர். அதில் அவங்க போய் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நிக்ஷா போஷான் ஸ்கீம், அது என்ன அப்படின்னா நியூட்ரிஷன். இப்போ டிபி பேஷண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அவங்க உடனே அவங்களோட ஹெல்த் லெவல் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ அங்கே நியூட்ரிஷன் லெவல் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இன்னும் ப்ரோன் டு லைக் மோர் அஃபெக்ஷன்ஸ். ஸோ அதனால் அதை தடுக்கிறதுக்காக நியூட்ரிஷன் லெவல் அதிகப்படுத்துறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க, ஃபைனான்ஷியல் மெக்கானிசம். டிபி ஹரேகா தேஷ் ஜிக் தேகா கேம்பெயின் 2019 லான்ச் பண்ணியிருக்கோம். எலிமினேஷன் ஆஃப் டிபி அப்படின்றத கேம்பெயின். அது மட்டும் இல்லை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது பீப்புளுக்கு. அந்த சாக்ஷம் ப்ராஜெக்ட், அதுவும் டிபியை மொத்தமாக எராடிகேட் பண்ணுறதுக்காக, எலிமினேட் பண்ணுறது ஃபண்டிங் மெக்கானிசம். குளோபல் லெவலில் WHO வி ஹேவிங் 2030 வி ஹேவ் டு எராடிகேட் அப்படின்றது எண்ட் டிபி அப்படின்ற ஒரு கேம்பெயின் பண்ணி ட்ரீட் ஆல் அண்ட் எண்ட் டிபி. ஸோ யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் மூலமாக அதை பண்ணணும் அப்படின்ற. அப்புறம் தே ஆர் ரிலீசிங் எவ்ரி இயர். there is a report called as Global Tuberculosis Report. சரியா? It was released by WHO. Then sixth news, governors inaction and judicial scrutiny. So governors inactions and judicial scrutinyன்றது என்ன நியூஸ் அப்படின்னா, இப்போது ராஜீவ்காந்தி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரோட அசாசினேஷன் கேஸில் இருக்கக்கூடிய அந்த 7 people who are in jail. So they are requesting for like pardoning. கவர்னர்கிட்ட அனுப்புனாங்க. அதே மாதிரி லைக் ரிக்வெஸ்டிங் ஃபார் ரிவ்யூ. அவங்க வந்து லைக் அவங்களுக்கு மெர்சி பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணாங்க. அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு தண்டனை உறுதி செய்யப்பட்டாச்சு அவங்களுக்கு. இப்போ தே ஆர் இன் த பனிஷ்மெண்ட் ரைட். ஸோ அவங்களோட பனிஷ்மெண்ட் டைம் பீரியட் ஏகதேசம் நெருங்கிது. ஸோ தே ஆர் கிளைம். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன், தட் இஸ் சீஃப் மினிஸ்டர் அப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க கவர்னருக்கு. ஸோ விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கவர்னர் வந்து வித்ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இட்ஸ் கோயிங் ஃபார் அ லாங் டைம். அப்போ கவர்னர் வெதர் ஹீ இஸ் ஹேவிங் டிஸ்க்ரிஷன் டு வித்ஹோல்ட் அப்படின்றது. இப்போ ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் லோக்சபா ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஸ்டேட்ஸோட ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கலைன்னா சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு டிசிஷன் எடுன்னு சொல்ல முடியாது. ஸோ தே ஹேவிங் சம் இம்யூனிட்டி, டிஸ்குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும். அதனால தான் நிறைய விஷயங்களில் தே வில் மெயின்டைன் சைலன்ஸ். அது வந்து பெரிய கொஸ்டின் பண்ண முடியாது. அது மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், மணி பில், ஃபினான்ஷியல் பில்லில் போய்ட்டு கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் பவர் இருக்குது. ஒன்லி அந்த டிபேட் அந்த இது ஓட்டெடுப்பு, அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு மட்டும் ஆர்டர் கொடுக்க முடியும், டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்றைக்குள்ளே பண்ணி முடிக்கணுன்றதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது. ஸோ கோர்ட்ஸ் வந்து அந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸில், லெஜிஸ்லேஷனில் தலையிட முடியாது. ஸோ அது ஸ்பீக்கருக்கு அந்த இம்யூனிட்டிக்கு. அதே மாதிரி கவர்னருக்கு இருக்கா அப்படின்றது கேட்டாச்சுன்னா கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ டிபேட் தான். சுப்ரீம் கோர்ட் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு. ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் கோயிங் டிலே. அப்போ அந்த பீப்புள் அந்த ஆர்டிகிள் 21 நமக்கும் இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய நமக்கும் இருக்குது, அங்கே ஜெயிலில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்குது. ஸோ தே ஹாவ் லைக் சின்ஸ் ரொம்ப வருஷமாக அங்கே உள்ளே இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள விடுதலை பண்ணலாம் அப்படின்றதான் இப்போ ரெக்கமெண்டேஷன் ஆல் ஓவர் இந்தியா. அவங்க வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கரெக்ட் திங். ஸோ இட் வாஸ் லைக் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ லீகல் அடிப்படையில் அவங்க விடுதலை பண்ணப்படணும் அப்படின்றதுக்காக தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன கருத்து ரீசெண்டாக முன்னாடியெல்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தே ஹாவ் டு கோ பை தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆனால் வித்ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ சுப்ரீம் கோர்ட் தலையிட வேண்டி இருக்குமா அப்படின்றதான். சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணணும். அப்படி இன்டர்ஃபியர் பண்ணுனா பிரசிடெண்ட்டுக்கும் சரி கவர்னருக்கும் சரி இட்ஸ் லைக் அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பவரில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஓவர் ரீச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேட்ஸ் லைக் பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னருக்கு இருக்கக்கூடிய பர்டனிங் பவர்லாம் தெரியும் இல்லையா. ஸோ அண்டர் ஆர்டிகிள் 72 லைக் பிரசிடெண்ட் இஸ் ஹேவிங் பர்டனிங் பவர், பர்டனிங் கம்யூட்டேஷன்ஸ் அண்ட் தென் ரெப்ரிவ், ரெமிஷன்ஸ், ரெஸ்பைட். அதே மாதிரி கவர்னருக்கு இருக்குது. அது எந்தெந்த கேட்டகரியில் யாருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற உங்களுக்கு தெரியும். No need to explain. Then Supreme Court on curbing the fake news. இப்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு லைக் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. கம்ப்ளைண்ட்டில் கவர்மெண்ட் கிட்ட கேட்டார் என்னென்ன மெஷர்ஸ். ஃபேக் நியூஸ் அப்படின்றது இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட எவல்யூஷன்ஸ், சோஷியல் மீடியாவோட ஸ்ப்ரெட், இந்த லைக் ஒரு அர்பன் ஏரியாவிலேருந்து ரூரல் ஏரியா ஒரு எல்லா கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா வேர்ல்டையும் வந்து சோஷியல் மீடியா இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் நியூஸஸ் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது. சம்டைம்ஸ் ஃபேக் நியூஸாக இருக்கும்போது சம் ரூமர்ஸ் இட் இஸ் கிரியேட்டிங் சம் ப்ராப்ளம். அது மாதிரியான விஷயங்கள் அதுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சைன் பண்ணி லைக் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, தப்லிகித் அந்த ஜமாத் அந்த குரூப் டெல்லியில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் அவங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க.
கோவிட்-19 அந்த லாக்டவுன் டைம் பீரியட் பிகினிங்கில். ஸோ அவங்க வந்து கலந்துக்கிட்டு மற்ற ஊர்களுக்கு போனோம்னா அவங்க மூலமாக ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் அது பேசிகிட்டு தான் இருக்காங்க. அது போயிடுச்சு, தட்ஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது தெரியுது. நம்ம அன்றைக்கி டெஸ்டிங் பண்ணலை, அதனால் தெரில. டெஸ்டிங் பண்ண தான் தெரிஞ்சிச்சு இங்கே ஆல்ரெடி இருக்குது அப்படின்றது, அவங்களால ஸ்ப்ரெட் ஆகலை. ஆனால் அதை பற்றி இன்றைக்கும் நிறைய வதந்திகள் பரப்பப்படுது, நிறைய வந்து ஃபேக் நியூஸ் வந்து இவங்க தான் ரீசன் அப்படின்றது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெக்கானிசம் எடுத்திருக்கீங்க அப்படின்றதான் சுப்ரீம் கோர்ட் இப்போ கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபேக் நியூஸை இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன லாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வி ஹேவிங் தி கேபிள் டிவி நெட்வொர்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1995. அது வந்து டிவியில் ரேடியோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஃபேக் நியூஸை வந்து பனிஷ் பண்ண முடியும் அத்தாரிட்டி. ஃபேக் நியூஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லையா? இட்ஸ் அ ஃபால்ஸ் நியூஸ். சரியா? ஸோ கண்ட்ரோலிங் மெக்கானிசம் வி ஹேவிங் பப்ளிக்கை எஜுகேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தோன்னே லைக் ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது, நிறைய குழந்தைங்க கொல்லப்படுறாங்க, நிறைய சர்ச்சஸ் வந்து பேர்ன் பண்ணப்படுது. ஸோ there is a rumor is going on. கிறிஸ்டியன்ஸ் குரூப்பில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய முஸ்லீம் மாஸ்க் வந்து உடைக்கிறாங்க, நிறைய ஹிந்து டெம்பிள்ஸை பிரேக் பண்ணுறாங்க பாகிஸ்தானில் அப்படின்ட்டு. இது எது அப்படின்னா ஒரு வெறுப்புணர்வு இங்கே இருக்கக்கூடிய லைக் நம்ம இருக்கக்கூடிய சகோதரத்துவத்துக்கு மத்தியில் உருவாக்குறது. இதன் மூலமாக என்ன ஆகும்? யூ வில் சி லைக் இஸ்லாம் பீப்புள் அஸ் அ ஹிந்து எனிமி, லைக் யூ வில் சி இஸ்லாம் அஸ் அ கிறிஸ்டியன் எனிமி. ஸோ இது வந்து பெரிய ப்ராப்ளம் உருவாக்கும் வேர்ல்டு லெவலில். ஸோ இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் கிட்டத்தட்ட 10 வருஷம் அப்புறம் இன்னும் குழந்தைங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இது எது கரெக்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ லாட் ஆஃப் வேஸ் நவ். அதுக்கும் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் யூஸ் இட். பப்ளிக் எஜுகேஷன் இஸ் மட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ஃபேக்ட் செக்கிங், அது எப்போ வந்துச்சு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் இன்றைக்கெல்லாம். சரியா? அந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அது பிரிண்டிங் மீடியாஸ் எல்லாமே ஃபேக் நியூஸை வந்து ஸ்டாப் பண்ணுறது. வி ஹேவிங் PCI. அந்த நியூஸ் ப்ராட்காஸ்டர்ஸ் அப்படின்னா டிவி சேனல்ஸில் நியூஸ் ப்ராட்காஸ்டிங் பண்ணுறவங்க ஃபேக் நியூஸை ஸ்டாப் பண்ணுறது. அது மாதிரி ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிற வி ஹேவிங் இந்தியன் பீனல் கோட். அதில் 2 இருக்குது. 153 வந்து அவங்க பண்ணக்கூடியதுனால ஒரு ரயட்ஸ் உருவாகுது அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும். அது மாதிரி 295 இந்தியன் பீனல் கோட். இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் இதை மென்ஷன் பண்ணணும். ஸோ 295 இந்தியன் பீனல் கோட். அது வந்து ஃபேக் நியூஸை இன்வோக் பண்ணுறதுனால ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், இன்சல்ட் ஆஃப் ரிலீஜியன், அது அந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுவும் வந்து லைக் அரெஸ்ட் பண்ணப்படலாம். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் மூலமாக செக்ஷன் 66 டிஸ்ஹானஸ்டி, ஃப்ராட்லண்ட் மைண்டில் ஏதாச்சும் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா தே கேன் பி அரெஸ்ட். அது மாதிரி சிவில் கிரிமினல் கேஸில் 499 டிஃபமேஷன் அண்ட் செக்ஷன் 500. ஸோ இது வந்து அவதூறு வழக்கு போடுறது. ஸோ பெனால்ட்டி பே பண்ண வேண்டியிருக்கும், சில டைமில் மன்னிப்பு கோர வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான டிஃபமேஷன் கேஸஸ் போட முடியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த ஃபேக் நியூஸஸில். ஸோ நவடேஸ் சோஷியல் மீடியாவோட ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கிறனால இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்ட் எல்லாம், இந்த பீனல் கோட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹவ் டு ஸ்டடி. தென் 12th பிரிக்ஸ் சமிட் நடந்திருக்கு. பிரிக்ஸ்ன்றது 5 கண்ட்ரீஸோட ஒரு குரூப். அது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் த சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் தேர். சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணாங்க. ஸோ 2014 வி ஹேவ் லைக் பிரிக்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்டது. தேர் இஸ் அ கண்டிஜென்சி ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் தென் பிரிக்ஸ் பேங்க், தட் இஸ் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போது இந்தியா இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. இந்த செகண்ட் மீட்டிங் SCOலையும் சைனா லைக் ரஷ்யா தான் அதை தலைமையேற்று நடத்துனாங்க. சைனா வந்து இந்தியாவோட லைக் எதிரி. ஸோ அதில் இருந்தாங்க. இப்போது ப்ராப்ளம் நமக்கு அவங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது சைனாவுக்கும் நமக்கான லைக் அந்த மீட்டிங்கில் விர்ச்சுவலில் கலந்துக்கிட்டாங்க. அது மாதிரி SCO மீட்டிங்கில் பாகிஸ்தானும் கலந்துக்கிட்டாங்க, சைனா அஸ் வெல் அஸ் பாகிஸ்தான். ஸோ டெரரிசத்தை பற்றி நம்ம அதிகமாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. டெரரிசம் இஸ் அ ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம், விச் மீன்ஸ் இட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை அ கண்ட்ரி அண்ட் ஃபண்டட் பை அ கண்ட்ரி. இப்போ பாகிஸ்தான் இஸ் டூயிங் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் ஃபார் கேப்சரிங் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ அது மாதிரி வெறுப்புணர்வு அதை வந்து தடுக்கிறதுக்கு பிரிக்ஸ் வந்து துணை நிற்கணும் இந்தியா கூட. அது மாதிரி ரஷ்யா வந்து அதை ஹெல்ப் பண்ணணும். அதை வந்து ஏன்னா இந்த வருஷம் அவங்க தான் லீடராக இருக்காங்க. ஸோ தே ஹாவ் டு அஷ்யூர் பண்ணணும் அப்படின்ற சொன்னால் பிரேசிலியா டிக்ளரேஷன் டு அகெயின்ஸ்ட் டெரரிசம். ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துகிற ஹெல்ப் பண்ணணும். அந்த UNSCயில் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கும் பிரிக்ஸ் வந்து தே ஹாவ் டு ரைஸ் தேர் வாய்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காரு. தென் கோவிட்-19 டைம் பீரியடில் பிரிக்ஸ் வந்து அதுக்கான வேலைகளை செய்யணும். கிட்டத்தட்ட 42% வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்குள்ளே தான் இருக்குது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் தென் சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது அப்படின்றதுங்க. அந்த இந்தியானெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைனாவை பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் சமிட்டில் தே ஆர் கோயிங் டு கிரியேட் அ இனோவேஷன் சென்டர், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்போது வி ஆர் இன் த லைக் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ அப்படின்ற கேட்டகரியில் இருக்கும்போது லைக் வி நீட் லாட் ஆஃப் இனோவேஷன் ஹப்ஸ்
அதெல்லாம் வேணும். அது சைனாவில் உருவாக்க போகிறாங்களாம். அப்புறம் பிரிக்ஸ் கவுண்டர் டெரரிசம் ஸ்ட்ராட்டஜி, ஸோ அது பண்ண போகிறாங்க. அப்புறம் சிரியா, லிபியா, ஈராக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தட் இஸ் அ டிஸ்கஷன் ஹேப்பன். தென் ரஷ்யாவோட ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஜாயின்ட் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான டெரரிசமாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கோவிட்-19 இந்த மாதிரியான சுச்சுவேஷனை டார்கெட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். தென் 9th நியூஸ், ஓப்பன் அக்ரேஜ் லைசன்சிங் பாலிசி. we had that is நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடியது ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி. நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்த வந்து மீத்தேன் கேஸ் இல்லைன்னா ஆயில் இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. கவர்மெண்ட்டே எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணதுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சது பிறகு தே வில் டூ ஆக்ஷன். ஆக்ஷனிங்கில் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஷேரிங். அப்படின்னா ஒரு கம்பெனி அதை எக்ஸ்ப்ளோரேஷன், அந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து ப்ராஃபிட், அந்த லாபத்தில் பங்குகளை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இப்போது என்ன பண்ணி, இதனால நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரல. ஸோ அதனால் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன், இப்போ சப்போஸ் இவங்க ஆயில் எடுக்கக்கூடிய இடத்துல மீத்தேன் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுக்க முடியாது இவங்களால். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ இப்போ ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு கேஸ் இல்லைன்னா ஆயில் ஹைட்ரோ கார்பன் ஆக்ஷனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன இருந்தாலுமே அது அவங்களுக்கு தான். அண்ட் தென் ப்ராஃபிட் ஷேரிங் கிடையாது, ரெவன்யூ ஷேரிங் மாடல். ரெவன்யூ ஷேரிங்னா அதில் வரக்கூடிய வருமானத்தில் தே ஹாவ் டு ஷேர். அப்போ ப்ராஃபிட் லாஸ் காமிச்சிட்டு எஸ்கேப் ஆக முடியாது கவர்மெண்ட் கிட்ட. இப்போ 100 crore டிரான்சாக்ஷன்ஸ் வருமானம், அந்த ரெவன்யூ நடக்கு அப்படின்னா அதில் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஷேர் அப்படின்றது அந்த லைசன்சிங் பாலிசி, லைசன்ஸ் சைன் பண்ணும்போது சைன் பண்ணிப்பாங்க. சரியா? அண்ட் தென் ஓஏஎல்பி தட் இஸ் ஓப்பன் அக்ரேஜ் லைசன்சிங் பாலிசி. அதுவும் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி கீழே தான் வரும். ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசின்றது என்ன இருந்தாலுமே அதில் எடுக்க முடியும். ஓப்பன் அக்ரேஜ் அப்படின்னா அது ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி தான் லைசன்சிங். இது ஓப்பன் அக்ரேஜ் அப்படின்றது நான் முன்னாடி சொன்னேன், கவர்மெண்ட் வில் கோ அண்ட் டேக் ஸ்டடி எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு ப்ரைவேட் அலோவ் பண்ணுவாங்க ஆக்ஷனிங். இது அப்படி கிடையாது, நீங்களே போய் கண்டுபிடிக்க. அதான் நம்ம இந்த டெல்டா ஏரியாலலாம் லாசன் அண்ட் டர்போ போன்ற கம்பெனிஸ் எல்லாம் முதல்ல வந்து கால் வச்சாங்க. அவங்க லைசன்சிங் வாங்குறதுக்கு முன்னாடி தே கேம் அண்ட் தே சர்ச் ஃபார், அவங்க எங்கே இருக்கும் அவங்களுக்கு ஃபேவரபுளான பிளேஸஸை போயிட்டு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் அனுப்பணும். ரிப்போர்ட் அடித்து கவர்மெண்ட் ஓகே சொல்லிருச்சு அப்படின்னா ஆக்ஷனிங் நடத்துவாங்க. அதில் இவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதிகமாக ப்ரெஃபரன்ஸ் இவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தே கேன் கோ ஹெட். அப்படி அதான் ஓப்பன் அக்ரேஜ் பாலிசி. ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசின்றது ப்ராஃபிட் ஷேரிங் இல்லை, ரெவன்யூ ஷேரிங். அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரோ கார்பன் ரிலேட்டடான மீத்தேன் கேஸ், கோல் பெட்டட் மீத்தேன், ஹைட்ரேட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் அவங்க எடுத்துக்கலாம், கோல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆயில், பெட்ரோலியம் கேஸஸ் இருந்துச்சு, பெட்ரோலியம் இருந்துச்சுனாலும், க்ரூட் ஆயில் இருந்துச்சுனாலும் தே கேன் டேக் இட். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே பாலிசி. முன்னாடி இருந்தது ஒன்லி ஃபார் ஒன், மற்றது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்க முடியாது. ஓப்பன் அக்ரேஜ்ன்ற ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி கீழே தான் இவங்க முதல்ல போய் கண்டுபிடிப்பாங்க இருக்கக்கூடிய இடத்த. ஸோ அது இன்றைக்கி இது ஏன் இப்போ நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இதை அலோவ் பண்ணாங்க. இப்போது ரீசெண்டாக நடந்த லைசன்சிங்கில் 11 கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஓப்பன் அக்ரேஜில் எடுத்தது யார் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் எடுத்திருக்காங்க. அப்போ ப்ரைவேட் காம்படிஷன் அங்கே இல்லைன்றதை சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் இவங்களோட ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசி. இன்னும் இதை ஓப்பன் ஆக்கணும் அப்படின்னு சொல்ல, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணணும், அப்புறம் இவங்களுக்கான டேக்ஸஸை கம்மி பண்ணணும், அப்போ தான் இதை வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசின்னா என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நேஷ்னல் டேட்டா டெபாசிட்ரி தட் இஸ் NDR, இதுக்கான டேட்டாஸ் எங்கெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்ற டேட்டாஸ் வந்து கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஹோப் யூ பீப்புள் என்ஜாய். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஜாயின்.